இப்படி ஆய் விட்டு விட்டது. Don't worry, Cousin Tapu. Mr. Dagalingam இருக்கா ஹெல்ப் செய்வார். இதான் என் சர்வெண்ட். அவங்க ஊர்ல இதான் குட் மார்னிங். நான் காங்கோ போயிருந்தப்போ இவரை காங்கோன்னு அழைச்சிட்டு வந்தேன். அப்போ காங்கோக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இல்ல. அப்போ காங்கோ காங்கோ வாங்க 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 வாங்க. சாப்பிடுவாங்களா? கட்ட வரலையா? இல்லப்பா தண்ணி சாப்பிடுவாங்களான்னு. தண்ணி மேலேயே முதல் தாங்க நீங்க பாக்கவில்லை. இந்த தண்ணிப்பா உனக்கு அறிவு இல்லை. ஏணி மாதிரி வளர்ந்துருக்கிற இது மாதிரி கேள்வி கேட்கிறேன். உலகம் பூரா சுத்தி இருக்கிறாங்க, இது சாப்பிடாம இருக்க முடியுமா? நீ ட்ரை பண்ணி பார்த்து விட்டு நான் வெளியே நிக்கிறேன். லோலோமா நீங்க இன்னும் வருத்தப்பட்டுட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் தைரியமா இருங்க. மிஸ்டர் டகர்லிங்கம், நீங்க இருக்கும்போது எனக்கு நோ வரி. நான் இருக்கேன். உயிரே வேணும்னாலும் தாராளமா தர்றேன். நீங்க என்ன சாதாரணம் பொண்ணா? 30 கோடி மணி இருந்த என்ன யூஸ்? ஐ மீன் என்ன பிரயோஜனம்? மிஸ்டர் டகர்லிங்கம், மை ஃபேட், நோ நிம்மதி, நோ நத்திங். நான் தரேன் நிம்மதி. கொஞ்சம் அமிர்தம் சாப்பிடுங்க. அமிர்தம்? வாட் அமிர்தம்? தேவாமிர்தம். சீமை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப குஷியா இருக்கு. பட் இத சாப்பிட்டா என்ன யாரும் பிடிக்கவே முடியாது. நான் என்ன செய்வேன் ஐ டோன்ட் நோ. ஐ மீன் எனக்கே தெரியாது. பரவாயில்ல, என்ன ஒண்ணு வச்சுங்க, நான் ரெடியா இருக்கேன். சாப்பிடுங்க. முதல்ல யூ, ஐ மீன் நீ. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். இப்ப நீங்க சாரி வெளியே பாக்குறேன். ஓ நீங்களா? ஏன் எங்க வந்தீங்க? தங்கம் எப்போ கிடைக்கும்? கப்பல் எப்போ வருது? கப்பல் முடிய போச்சு. அதை கேட்க இப்பதான் நேரம் கிடைச்சா உங்களுக்கு. போறையா, வேற வேலை இல்ல. தர்மலிங்க ஐயா இவ்வளவு கோபமா பேசிட்டு போறாரு, என்னன்னு தெரியலையே. ஆளே ஒரு மாதிரியா இருக்காரு. எப்படி இருந்தா என்ன? இங்கே இருந்து என்னன்னு பாத்துருவோமா? அடடா, சாப்பிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். அப்ப முட்டைய கட்டிக்கப்போ. ஓ முத்த 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 நாங்க காசு கொண்டு முத்த முத்த கனாலம் பண்ண காசு கொண்டு. அந்த பணம் முத்தையா தான் தேடிட்டு போறான். கமான் போ. குழந்தைங்களும் வந்தாச்சு. முத்தையா சொல்லுடா, எங்க வச்ச 10 லட்சம்? மறுபடியும் சொல்றேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? சீக்கிரம் துறையா போன் பண்ணு. ஹலோ, யார் பேசுறது? துரையா, நான் தான் பேசுறேன். அம்மா, உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா? இல்ல இல்ல, உங்க அண்ணன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க எங்க இருக்காங்க? நேரா தர்மலிங்க வீட்டுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. இதுவாங்க துரையா இப்ப வருவாரு. போயிட்டு தான் நேரா அவரை ரகசியார கழிச்சிட்டு போ. நான் சாவி எடுத்துட்டு வந்து. சீக்கிரம் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. துறையா வருவாரா? வருவாரு. ஆபத்து ஆபத்து. என்ன மிஸ்டர் ஜெகர்லிங்கம், பணம் கிடைச்சதா? ஓ பணமா? கிடைக்கும், சீக்கிரமா கிடைச்சிடும். ராணி, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கட்டுமா? குட் நைட். குட் நைட். மிஸ்டர் ஜெகர்லிங்கம்,
தப்பே இல்ல. தம்பி உன் புரிதமான உள்ளம் தெரியாம அநியாயம் செஞ்சுட்டப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. அண்ணே இப்ப என்னத்துக்கு அதெல்லாம், இனிமே கவலையே பட வேண்டாம். என்ன தெரியல, நான் தான் அம்மு. அம்முக்காவா? அக்கா முதல்ல இந்த ஏழைக்கு பழைய 10 லட்சத்தையும் போலீஸ்ல ஒப்படைக்கணும்ப்பா. அண்ணா எங்க வச்சுக்கீங்க? ஊர் கொண்டு இருக்க பாழடைஞ்ச கோயில்ல குடி வண்டி புதைச்சு வச்சிருக்கேன். அப்பா பாழடைஞ்ச கோவில்லையா? முத்தையா ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா நிக்கிறீங்க? ஒழிச்சு கட்டுங்க. முத்தைய சொல்லிட்டான், ஊர் கோடியில் இருக்க பாழஞ்ச கோயில பதிச்சு வச்சிருக்காங்க. பாழ மண்டபா தர்மலிங்கய்யா, தர்மலிங்கய்யா, ஐயா வண்டி வருமா? வண்டி வருமா? வண்டி அவன் காசு விட்டுட்டு கவலையில இருக்கா. வண்டி வருமா? வண்டி நொண்டி போயா. ஆனா வந்தாரு, ஆனா வந்தாரு, ஆனா வந்தாரு, ஆனா வந்தாரு, நான் வரேன், ஆனா வந்தாரு. அண்ணே, நான் வந்தேன். வேண்டாம் அண்ணனை கொஞ்சம் அழைச்சு போங்க. இந்த சுத்து சுத்தினா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் கையை விட்டு தான் சுத்தம் போடு, இல்லைன்னா கார் தான் சுத்தம் போடு. ஐயா என்ன கம்போட போறீங்க? ஐயோ இவ்வளவு நேரம் குதிரை வண்டியா இருந்துச்சு, இப்ப கழுத வண்டியா போயிடுச்சு. புண்ணியகொடி முந்திருவான் போலுக்கு. புண்ணியகொடி 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 நான் முன்னாடி யாரும் வராது. ஒவ்வொரு இடமா கூட்டி பாக்குறேன்.
அவந்தாரும் புண்ணிய கொடி என்ன செய்யறாங்க? அவங்க குழி அவங்களே தோண்டிக்கிட்டு. ஓஹோ
நாளையோட உங்க அக்கா தொடர்ந்து வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க வாங்க சார் வாங்க. இந்த துறை பொது பணம் 10 லட்சத்தை எடுத்துட்டு ஓட பார்த்தா நாங்க பிடிச்சிட்டோம். ஆமா சார், இப்ப நீங்க பிடிச்சி போங்க சார். மிஸ்டர் துரை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். துரை, சத்தியமும் தர்மமும் என்னைக்கும் ஜெயிக்கின்றா. மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்கெல்லாம் சமூகத்துக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அதனால ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஓ தாராளமா வாடா. இந்த துறை ஒரு பெரிய திருடன் சார். ஆமா சார், பகல் கொள்ளைக்காரன். எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு மோசம் பண்ணவன். என்ன மிஸ்டர் துரை, இந்த குற்றங்களை எல்லாம் நீ செய்யல? செய்யணும் சார். நான் நேர்மையா வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த பாவிங்க தான் கொடுமையை செய் போன்னு என்னை தோத்துறாங்க. என் குடும்பத்தை பாதிச்சுட்டாங்க சார். இவங்க செய்த அநியாயத்துக்கு அளவே இல்லை. அதனால்தான் மோசத்துக்கு மோசத்தாலே பதில் சொல்றேன். போய் நாங்களா மோசக்காரங்க? இன்ஸ்பெக்டர், நாங்க பெரிய மனுஷங்க. ஆமா சார், நாங்க மகா உத்தமர்கள் சார். நாங்க தேசபக்தர்கள் சார். ஏன் முழிக்கிறீங்க? சார் இவனும் துறை சேர்ந்த ஆள் தான் சார். ஆமா சார். சார், துரையோட இவன் பெரிய கொள்ளைக்காரன் சார். கொள்ளையடிச்சது நானா நீங்களா? ஆபரேட்டர், பொதுஜன சேவகன் ஊரை ஏமாத்திருக்க, பொது பணத்தை லட்சமா கொள்ளடிச்சிருக்க, அதை கண்டுபிடிச்ச பல பேரை கொண்டு இருக்க. ஏன் சமீபத்துல அநாத சங்கத்தை சேர்ந்த வேலாயுதத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க. என்னை எதிர்த்துட்டு இருந்தான் துறை நோத்த, அவனை அடியோடு தொலைச்ச. இன்னைக்கு அவன் இருக்கிற இடம் தெரியல சார். பல கட்டடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து முக்காவாசி பணத்தை முழுங்கிருக்கிற. ஒரு பள்ளி கூட இடிஞ்சு விழுந்து 40 குழந்தைகள் செத்தாங்களே, அந்த கட்டடத்தை நான் தான் கட்டினேன். மட்டும் குழந்தைங்களை விட்டுட்டேன்னா என்ன? பால் பவுடர்ல சுண்ணாம்பு பவுடர் கலந்து பிளாக் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணேன். குடிச்ச குழந்தைலாம் க்ளோஸ். அந்த வேலாயுதம் மாரடைப்பு நான் செத்தான்னு செய்தி வந்ததே, அவன் கருத்து தெரிச்சதே நான் தான். அடையா, கொலை பண்றதுல கூட லேட்டுங்க. நான் அமுக்குனது தான் அந்த ஆள் செத்தான். திருட்டு அயோக்கிய பசங்க ஊருக்கே பெரிய மனுஷன் வாங்கி ஏமாத்துறா ஐயா. நான் what do you say? என்ன சொல்றீங்க? அதை கேட்க நீ யாரு? இவர் சிஐடி பெரிய அதிகாரி, உங்களுக்காகவே வந்திருக்கார். இன்ஸ்பெக்டர், இவங்க அநியாயமா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்களா தேசபக்தர்கள்? நீங்களா தர்மவான்கள்? செல்வாக்கையும் பதவியையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு நாட்டையே கொள்ளையடிக்கிற திருடர்கள், சமூக துரோகிகள். I say you are the real traitors to the country. துரை என்ன சந்திச்சு உங்களை பத்தி சொன்னார். ஒரு திட்டம் போட்டோம், சிக்கிக்கிட்டீங்க. செய்த குற்றங்களை எல்லாம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆதாரத்தோட பிடிக்கிறதுக்காக துரை ரகசியமா படமே எடுத்துட்டார். துரையோட சேவையை மறக்கவே முடியாது. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் துரை. தேங்க்யூ சார். நீங்க தைரியம் கொடுத்தீங்க, நான் செய்தேன், அவ்வளவுதான். இது ஏன் வெற்றி ஒண்ணும் இல்ல, காலங்காலமா நம் நாடு நம்பி இருக்கே அந்த வாய்மையோட வெற்றி. அவங்களை கைது செய்யுங்க. எங்களை பிடிச்சுக்கதா சந்தோஷப்பட்டுடாதுங்க. எங்களை போல ஆளுங்க எத்தனையோ பேர் இந்த நாட்டுல உங்க மத்தியிலே இருக்காங்க. எங்க கதை இதோட முடியல, ஜாக்கிரதை. மிஸ்டர் தர்மலிங்கம், உங்களை போல சமூக துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, துரைய போல உண்மையான தொண்டர்கள் ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும். யூ ஆர் finished. Take them away. அழைச்சிட்டு போங்க. சொல்லுங்க. சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா.